இந்த மனைவிமார்கள் கணவன்கிட்ட பேசும்போது என்ன செய்யறது? கணவனுக்கு உம்மா, உனக்கு மாமியா, அவனுக்கு உம்மா தானே. அவன் வந்து ஓங்க கழிச்சு போட்டு போயிருப்பா. வாரா புருஷனாரு வாராது, வந்தோன்னு வாங்க, அவன் தான் வாரானே, மர என்ன வாங்க. அவன் வீட்டுக்கு வரும்போதே காத்துக்கிட்டு இருக்கிறது பிரச்சனையோட. ஐம்மா வந்து கத்தி போட்டு போயிருக்கா, இன்றைக்கு விரட்டும், இன்றைக்கு 2 லொண்டு பாக்குறோம். அந்த ஆள் வரும், வாங்க. என்னடா இது இப்படி சொன்னாலே அவன் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிட்டு தான் வருவான். பையனாயிரும், இன்றைக்கு வாங்க போறா, இன்றைக்கு எனக்கு தான் வருவான். சும்மா வாரவன வாங்க என்றா அவன் என்ன செஞ்சுக்கு வருவான்? இன்றைக்கு இவக்கு ஒரு குடுத்தான் செட்டியா ஆட்டங்கும் போல இருக்கு தான் வருவான். என்ன என்னையா என்னடா இப்படி பேசுறது? அவன் வந்து என்னன்னு கேட்கிறான். என்னையா எல்லாம் முடிஞ்சு எங்க என்ன என்ன சொல்லல்? உங்க உமா வந்து நாய் கட்டுற மாதிரி கட்டி போட்டு போயிருக்காங்க. அப்ப நாயிட மகன் என்ன செய்யும்? குட்டி நாய் கொலைக்கும். அவன் அதுக்கு மேல கத்துவான். அவனுக்கு உமா அவன் நாய் என்றா பிடிக்குமா? அவன் செஞ்ச வேலை நாய் வேலை என்றாலும் அவனுக்கு உமா தானே. உங்க உமா வந்து நாய் கட்டுற மாதிரி கட்டி போட்டு போறாங்கண்டா, நாய்க்குட்டி என்ன செய்யும்? பாஞ்சு கடிக்கும். மறுவா கேசு காலி கோட்டுக்கு போய் நிற்கும். எனக்கு கை நுட்டிதார் அண்டா, நீ அந்த குடும்பத்துல உள்ளாகிற அந்த குடும்பத்தை சரியா பிரிச்சு விடுற, கணக்கு பார்த்து பிரிக்கிற. அவங்களுக்கு இந்த எதிர்காலம், இந்த பிள்ளைகள் காலம், இந்த பிள்ளைகள் அனாதையாக போகுது, பாப்பா அம்மா இல்லாம பிரிய போகுது, இதுக்கு பிறகு நம்மளோட தங்கச்சி கஷ்டப்பட போறாங்கிறது எல்லாத்தையும் முட்டு போட்டு அவங்களோட இமோஷன் மட்டும் வேலை செய்யும். அப்ப அவங்களுக்கு ஒரு இமோஷன் ஒன்று வருமே, தங்கச்சியை கை நீட்டித்தான், நாங்க எப்படி வளர்த்த தங்கச்சி என்று தெரியுமோ, என்ன முடிஞ்சு போச்சு கதை. என்ன மதிக்காத குடும்பத்தில் எனக்கு என்னத்துக்கு பொண்ணம்பான் அவன். கேஸ் காலி போட்டு ஒரு சின்ன ஒரு கதை வாங்க என்றதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் சரியா இருந்தா, அந்த பேச்சு ஒழுங்கா இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அந்த புருஷன் எப்படி சொல்லணும்? அதை முதல் வாரம் வர அழகா மரியாதையா கூப்பிட்டு, வாங்க டயர்டா இருக்கிறீங்களா, சாப்பாட்டை வைக்க, அதுக்கு முன்ன ஏதாவது கூழ் தரட்டா, தண்ணி தரையா, ட்ரிங்க்ஸ் தரையா, என்ன தர என்றா இனி அவனுக்கு வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு வந்து இப்படி அரவணைச்சா அவன் வீட்டுக்கு வருவான் தானே. அப்படி அரவணைக்காட்டி என்ன செய்வான்? வீட்டுக்கு வாரதே அவனுக்கு என்னமோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு போற மாதிரி இருக்கு. என்ன சார் டைம் ஆயிட்டு போமே, கொஞ்சம் போடுறா, அவள் தூங்கட்டும், 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாள், 10:30 போனா சரியா இருக்கும். மம்ப அப்ப எப்படி வாழ்க்கை? அவன் பொண்டாட்டி தூங்கும் வரைக்கும் ரோட்ல சும்மா நிக்கான், ஸ்டார்ட் ஓவர் பண்ணி போட்டு அவள் தூங்கினது போற போன ஒரு பிரச்சனை, நைஸா போய் படுத்துடலாம் சத்தம் இல்லாம. அப்படி வாழலாமா? எப்படா வீட்டுக்கு போறேன் இருக்கணும். எனக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட போனாலே மனசுல இருக்கிற அரவாசி பாரு முறைங்க, அப்படி அரவணைப்பு ஆறுது. வாங்க மச்சான் நெருங்கம், என்ன சாப்பிடுறீங்க? முதல் சோத்தை வைக்கட்டுமா, இல்லாட்டி ரொட்டி வைக்கியா, கூழ எண்ணையாலும் திரட்டுமா, சூட எண்ணையாலும் குடிக்கிறீங்களா, களைச்சு போயிருக்கிறீங்கன்னு தலையை தடவி விட்டு பேக்க வேண்டி எடுத்து உட்கார வச்சு தவளை கொடுத்து பாத்ரூம் போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க, இப்ப டிவி ஊத்துறேன்னு அவனை ஒரு கவனிப்பு கவனிச்சா அவன் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்க போறான். உன்னுடைய அரவணைப்பு அதுக்கு பிறகு மெதுவா கதையை என்ன செய்யணும்? மாமி வந்தாங்க, மாமி உங்க உமா இல்ல, எங்க மாமி, எங்கட மாமி வந்தாங்க. மாமி என்றா அதுதான் உங்களோட உமா வந்தாங்க. வயசான ஆள் தானே நீ, அவங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு சரியான அவமானமா போச்சு, கடுமையா சத்தம் போட்டு கழிச்சிட்டாங்க, என்ன செய்ய, நீ வயசான ஆள் தானே, எனக்கு தாங்கிக்கோ மேலா என்று லேசா சொன்னா அவன் நிதானமா விசாரிப்பான். எனக்காக பொருடி, எனக்காக தாங்கி கொடி, நான் அவகிட்ட கொஞ்சம் கதைக்கண்டியம்பா. அதை விட்டு போட்டு நாய் கத்துற மாதிரி கட்டி போட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு நானா அவவா என்று முடிவெடுத்தா நீங்க 2 பேரும் இல்ல எஸ்கேப் ஆகுங்க, நான் புது பொண்டாட்டி எடுத்த நம்ப போ, நீங்க 2 பேரும் போவாங்க. அப்ப நாம கதைக்கிற முறை இருக்கு. முன்னாடி இருக்கிற ஆளை மதிச்சு கதைக்கணும். நமக்கு முன்னாடி இருக்கிற நம்முடைய மதிப்புக்குரியால் மதிக்கிற ஆளை எல்லாம் மதிச்சு நடக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஏதாவது வீட்டுல ஒட்டகமோ ஆடோ என்னமோ அறுத்தா அந்த கறியில எடுத்து என்ன செய்வாங்களாம், ஹதீஜா நாயுடைய தோழிகளுக்கு அனுப்பி வைப்பாங்களாம். பொண்டாட்டி மரணிச்சதுக்கு பிறகும்
பொண்டாட்டி மதிச்ச ஆக்களை மதிக்கிற பழக்கம். ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பொறாமப்பட்டா ஹதீஜா நாயுடைய விஷயத்துலதான். ஹதீஜா நாயுடைய விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப பொறாம வரும். இந்த பொண்ணுக்கு அவருடைய மனைவி கிட்ட இவ்வளவு பாசமா இருக்காரு என்று எனக்கு பொறாம வரும் உண்டு. அதுலதான் சொல்றாங்க, ஏதாவது வீட்டுல ஆக்கினா கூட கறி ஒன்று வெட்டினா கூட ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவ்வளவுக்கு நேசிச்சாங்க அவளுங்க. நாம நேசித்த ஆளை நேசித்தவர்களையும் நேசிக்க வேண்டும். கணவனுக்கு அவர் உம்மா மேல ரொம்ப பாசம், அதை கவனிக்கணும். நம்ம கவனிக்கணும். அவரு சொல்றதுக்கு முன்னாடி நாம சொல்லணும், பெருநாளைக்கு உங்களோட உமாக்கு உடுப்படுத்து கொடுக்கணுமே, எடுத்து கொடுக்கணும். அவங்களையும் கூட்டிட்டு வாங்கலையும் போய் சாய்ஸ் பண்ணி கொடுப்போம். உங்களோட உமாக்கு இது நல்லா பிடிக்கும், இது நல்லா பிடிக்கும். இவனுக்கு இப்ப பொண்டாட்டியோட ரொம்ப பாசம் இருக்கு, பாரு என் உமாக்காக இப்படி செய்யறாளே. பொருத்தி கேட்டாலாம் புருஷனுக்கு, உங்களோட உமாக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்போமே. என்னோட இது எங்கட உமா மேல இவ்வளவு பாசம், பாடி போவோம் என்று எடுத்துக்கொண்ட இறக்கி விட்டா 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா, உடுப்பு எடுத்தா, ஒரு சாரி இலவசம் என்று போட் போட்டிருக்க அந்த கடையில. அதான் அந்த இலவசம் எடுக்கத்தான் அவள் வந்திருக்காள். உமாக்கு 10,000 ரூபாய்க்கு உடுப்பு எடுத்தா ஒரு சாரி இலவசம். அந்த பாசம் தான் அம்மா மேல வந்த, வேற வித்தியாசமா வேற இல்லை. வேறனும் அந்த நாமளும் இல்லை. வயசான ஆக்களை எப்படி கவனிக்கிறேன்டா, நாம பொண்டாட்டி பிள்ளையில கூப்பிட்டு ஒரு 10 கடை ஏறி இறங்கி இந்த ஊர் இல்லாட்டி கேக்கல்லைக்கு போய் அதுலயும் இல்லாட்டி கொழும்பு காலும் போய் உடுப்பு எடுத்து போட்டு உமாக்கு கடைசியா உமாக்கு உடுப்பு எடுக்க அந்த வயசான ஆக்கள் கட்டுற ஒயில் சாரி கொஞ்சம் காட்டுங்கள். அவன் 5 எடுத்து போறக்குள்ளே போதும் போதும், சரி இதை தாங்க வாங்கிட்டான். நம்மளோட பொண்டாட்டி உடுப்பு எடுக்கிறதுக்கு 4 ஊர் தாண்டியாச்சு. உமாக்கு உடுப்பு எடுக்கிறதுக்கு அவன் எடுத்து போட்டதே போதும். இதுல ஒன்று இது எடுப்போமே, ரைட் எடுப்பேன். உமா கிட்ட ஒன்று கொடு ஏண்டா, அந்த உமாவையும் ஏத்திக்கிட்டு போய் பாருமா உனக்கு பிடிச்சத சொல்லி எடுத்தா என்ன, அதுவும் இல்லை. அப்ப அந்த மனைவி என்ன செய்யணும், அதுக்குள்ள வரணும். அதே மாதிரி மனைவியோட தாயை நாம மதிக்கணும். நாம யாரை நேசிக்கிறோமோ அவங்க நேசிக்கிறாக்களையும் மரியாதை கொடுத்து போது நமக்குள்ள உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கட்டியாகும், உறுதியாகும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப பேச்சுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். கண்டிப்பாக கணவன் மனைவி பேசணும். அந்த பேச்சுல பாசிட்டிவ் இருக்கணும். அந்த பாசிட்டிவ்ங்கிறதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நேரம் பார்த்து பேசணும். எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் பேசக்கூடாது. வந்த வேகத்துல சகலதையும் சொல்லக்கூடாது. முதல்ல அவர் என்ன டென்ஷன்ல வாராருங்கிறத டயக்னோஸ் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு வாரோம், மனைவியுடைய முகத்தை பார்த்து நமக்கு தெரியணும் சம்திங் ராங், ஏதோ நடந்திருக்குது, மூக்கு சிவந்திருக்குது, இப்ப நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஆபத்தான ஒரு வெடிகுண்டுக்கு பக்கத்துல இருக்கோம்ன்றதை நாம மறந்துட போடா. 1.5 மணி மண்டாலும் வெடிக்கலாமல். முகம் சரியில்லை, நாம அநியாயமா காலை விட்டு புரியில மாட்டிக்கப்படாது. பொண்டாட்டிய பார்த்தா தெரியணும், ரைட் சம்திங் ராங், கண்ணு கொஞ்சம் சிவந்திருக்குது, என்னதான் அழுது வீங்கின முகம் தெரியும். இது தெரியாம தான் கணக்க பேர் வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு முழிக்குது. அது தெரிஞ்சிட்டோன்னா கொஞ்சம் விஷயம் ஏற்கனவே அட்வான்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா இப்ப நீங்க சமாளிக்கலாம். இப்ப என்ன செய்யணும், கொஞ்சம் பரிவோட நடந்துகிட்டு ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, வாங்க தங்கம் சொல்லி தலைய தடவி என்ன ஆச்சு கேட்டு, ஒரு சில பெண்கள் தன்னுகிட்ட இருக்கிற உண்மையை சொல்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரமும் எடுப்பாங்க. அது அவங்களுடைய ஸ்டைல். அது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். சொல்ல வேண்டியதுதானே, அதை போட்டு மாட்டுத்துற பாடு. சரி, கொஞ்சம் நம்முடைய சாமர்த்தியத்தால அதை கொஞ்சம் குயிக்கா எடுக்க பார்க்கணும். கொஞ்சம் அட்வான்ஸா கண்டுபிடிக்கையும் தெரியணும் நமக்கு. அநேகமாக இதுதான் நடந்திருக்கும், கன்ஃபார்ம் அப்படி என்று நாம என்ன செய்யணும், ஊர்ஜிதமா எடுக்கணும். கொஞ்சம் உளவுத்துறையில இருக்கணும். நம்ம அப்படியே சுற்றி வளைச்சு பார்த்து அப்படியே பார்த்தா முன்னுக்கு டேபிள்ல டீ ஊத்தி 2 கப் இருக்கு, 2 பேர் வந்திருக்காங்க. டீ ஊத்தி கொடுத்தது இந்த மிதிக்கு, 2 பேர் ஆள் வந்திருக்கு, யாராயிருக்கும் கெஸ் பண்ணணும். உலகிட்டா அப்படியே கொஞ்சம் பார்த்து மீட்டரை பிடிச்சி யாரோ வந்திருக்காங்க, என்ன நடந்திருக்கு, என்ன என்று சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. அப்படி என்ன இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேச, நான் என்னன்னு பார்ப்போம். எங்கள் நம்மளை பற்றியும் சில தகவல்கள் போயிருக்கும், சில தவறான புரிதல்கள் இருக்கும். என்னட்ட ஒரு கிளைண்ட் ஒன்று வந்துச்சு, கனவு மனைவி பிரிஞ்சு போகுது, பறக்க போகுது, வேணாம் இவர் வேணாம்.
அவரு வந்து டென்ஷன் ஆயிருக்காரு. என்ன இளவண்டி சொல்லிட்டு போக சொல்லுங்க தயவு செஞ்சு. பிரியிரெண்டாலும் பரவாயில்ல, நான் காலிக்கோட்டுக்கு போறேன். அல்லாக்காக எனக்கு நெஞ்சு வெடிக்க பாக்குது. என்ன காரணம்? சில பெண்கள் காரணம் சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டம். விளங்கிட்டா? அப்ப வந்தவர் வந்து வந்தோடனே முகம் சரியில்லை, பலமையான மூஞ்சி இல்லை. நம்ம சொல்ற என்ன சொத்த நீண்டு இருக்கின்ற அதே மூக்கு அவர் தண்ணிக்கும் கண்ணார் தண்ணிக்கும், ஆனா வித்தியாசம் பண்ணலாம். சம்திங் ராங். இவர் அந்த மீட்டர் பிடிச்சி ஸ்டேஷன் ஒன்று பிடிச்சி பார்ப்பார். எப்படி பிடிச்சி பார்க்கறோம்னா தண்ணி கொஞ்சம் தாங்கன்னு கேட்பார். அந்த தண்ணி கொஞ்சம் தாங்கன்னு கேட்டா அதுலயே பிடிக்கலாம் ஆள் எப்படி இருக்கன்னு. என்ன இது அப்படின்னு தண்ணியை கொண்டாந்து அப்படி ஒரு தெய்வே கொஞ்சம் தண்ணி கீழே கொட்டுடும். என்ன இது? என்ன தண்ணி கட்டு தண்ணி தண்ணி என்னத்த கேட்பார். ஆஹா, ஸ்டேஷன் குழஞ்சுதானே இருக்குது, சனல் பிரச்சனையில இருக்குது. இப்ப அந்த டயக்னோஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்தது சாப்பிட்டே இல்ல அந்த கேட்பார். உங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கீங்க, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு என்ன பண்ணீங்க? ஒருத்தர் மக்கரை படத்தை நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாது. இதே பிரச்சனை என்ன விஷயம் பண்ணி சொன்னா தானே என்ன இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கலாம். இதே பிரச்சனையா இருந்து வேறு சரி வராது என்று கேஸ் போயிடுச்சு. கடைசியா அம்மா உண்ட பிரச்சனை என்னன்னு சொல்லு, எனக்கு டயாலுன்னு சொல்லு. இவர் அவளை விட்ட 3 தரம் போயிருக்கா. இவங்க தான் எவ்வளவு விட்ட எவ்வளவு விட்ட எவ்வளவு விட்ட போன செல்லன். உண்மையை அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த ஏரியாவில் அந்த ஊர்ல அந்த ஏரியாவில் ஒரு பொம்பளை இருக்கலாம். அவள் கொஞ்சம் நடத்த சரியில்லாதவள். அந்த வீட்டு வாசலுக்கு இவர் 3 தரம் பைக்கில் போயிருக்க. அவள் வந்து ரோட்ல நின்று கதைச்சிருக்காள். இந்த தகவல்ல அந்த முன்னுக்கு இருக்கிற ஊர்க்குருவி பறந்து வந்து கிக்கரிச்சு போட்டு போயிருச்சு. விளங்கிட்டா? இதுதான் நடந்தது. உண்மையிலே அவள் மோசமானவள் தானா விசாரிச்சதுல. அவர் அந்த வீட்டுக்கு 3 தரம் போயிருக்கார். அந்த முன்னூத்து ஊர்க்குருவி வந்து நடி உண்ட புருஷன் அந்த ஆளுகிட்ட வந்து அவள் எப்படி மோசமானவள் தெரியுமா, உண்ட புருஷனை கவனமா பார்த்துக்கோ, தாமதித்தால் தவிக்க நேரிடும் என்று சொல்லியிருக்காள். ரைட். இதுலதான் இவ கிளாஸை தூக்கி அடிச்சு வச்சதும் பிரச்சனை போனதும் ஒரு முடிவு எடுக்கிற இன்றைக்கு நீ நான் என்ன இப்படியான பொம்பளையோட தொடர்பா இருக்கிற ஒரு மாப்பிள்ளை எனக்கு வேணும், நான் உங்களை நம்பினேன், அதான் இதா உங்களுக்காக அதை இழந்தேன் இதை இழந்தேன், எனக்கு எவ்வளவு மாப்பிள்ளை வந்துச்சு தெரியுமா, அதான் இதா. கொஞ்சம் பொறு, உனக்கு ஆறு சென்ன என்ன விஷயம்? ரைட், ஆறு பொம்பளை சொல்லு. என்ன பாப்பா உனக்கு தெரியுமா? அவளை எனக்கு விளங்கல சார். போட்ட சொல்லி அட்ரஸ் சொல்லி இன்னும் ரோட்டு இன்னும். ஓ சார் நான் போனேன் சார். அங்க நான் களவுல போறவன் அப்படி சொல்லுவானா? என்ன ஏன் போன நீ? என்ன அவன் இந்த மரம் பிசினஸ் பண்றது, இந்த கூரைக்கு தேவையான கம்பெல்லாம் கொடுத்துருக்கான். அங்க அவள் வந்து இவர் கடைக்கு வந்து செக் கொண்டு கொடுத்து கூரைக்கு சாமான் தேவை வேண்டாம். செக்கை பார்த்தா ஓகே, நிறைய செக்கு சாமான் கொடுத்தா செக்கு மாறல. எடுத்து பிடிச்சி பைக்கை எடுத்துக்கிட்டு போய் ஹலோ காசி வண்டிக்கா அவள் ஒரு இன்னும் ஒரு 5 நாளையில காரணம் வண்டி 5 நாளையில போயிருக்கான். நாளைக்கு கட்டாயம் அடுத்து அங்க போயிருக்கான். நீங்க இனி காசு இல்லாட்டி லொரிய கொண்டாந்து பறிச்ச மரத்தை ஏத்திக்கு போய்த்துறேன். இன்றைக்கு சோறாத்தாரன் இன்னும் கொஞ்சம் பொறுங்க, ஆமா உள்ளுக்கு வாங்க டீ குடிக்க கூப்பிட்டு இருக்காள். இவனுக்கு அது பிடிச்சல. என்னடா இது டீ எல்லாம் குடிக்கணும்? அங்க போனாலே சல்லு. அவள் அப்படித்தான் கடன் கழிக்கிற விஷயம் முடிய போகுது. இவன் அந்த உள்ளுக்கு போகல வந்துட்டு அவன் சம்திங் ரோங்கா தெரிஞ்சிச்சு, நான் காசு கேட்டு போனேன். அதான் விஷயம். இந்த விளைவை நேரத்தோடைய நீ சொல்லி இருந்தா எனக்கிட்ட வந்திருக்கணுமா? விஷயம் அவர்த்த முடிஞ்சிருக்கும். அவனுக்கு தெரியாது அவள் மோசமானவள் நினைது. அவன் பிசினஸ் மேன். அப்ப அந்த முன்னூத்து ஊர்க்குருவி கொண்டாந்து கொட்டுவதாம் அந்த பிரச்சனை. எவளும் அதை தாங்கிக்க மாட்டான். புருஷன் ஒரு இடத்துல தவறான ஒரு இடத்துல போயிட்டு வாராருண்டாலே நீ அங்க வாழ்க்கை முடிய போகுதுன்றதான அர்த்தம். அவள் கோவப்பட்டது நியாயம், இவரு டென்ஷன் ஆனது நியாயம். இடையில நியாயம் இல்லாத ஒரு விஷயம் என்னண்டா, உடனே அது தீர சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட விசாரிச்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லையே. அவள் வந்து சொன்னா அப்படியா செய்தி என்னன்னு பாப்போம், கொஞ்சம் போருங்க மச்சான் வாங்க, உங்களுக்கு வள தெரியுமா, அங்க போனீங்களா? அவள் வந்து சொல்றாள் என்ன நடந்தன்னு கேட்டா கதை முடியுது. அத உடனே கேளுங்கள். அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தண்ணி கிளாஸ போட்டு உடைச்சி 3 நாள் சாப்பிடாம இருந்து பக்கத்துல தூங்காம இருந்து எரிஞ்சு உளுந்து இப்ப கொஞ்சம் பேருக்கு வேற பொம்பளை தேவைப்படுதுங்கிற டபுள் மீனிங்ல பேசுறோம். அந்த நேரடியா பேசாம உங்களுக்கு இப்ப எல்லா இடத்துலயும் சாப்பாடு கிடைக்குதானே போறான் அங்க இருந்தாக்குமா அங்க எங்கடி நான் என்னடி பிரச்சனை உனக்கு அதை செல்லண்டி என்ற
அப்ப பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் உள்ள ஒரு தவறு, இந்த வச்சுக்கிட்டு அறுக்காம தயவு செஞ்சு நேரடியா பேசுங்க. இதுதான் விஷயம், இப்படித்தான் நடந்திருக்கு, என்ன இப்போ அப்படி கேளுங்க. அப்ப இந்த கம்யூனிகேஷன்ஸ் பேசும்போது பாசிட்டிவா பேசுங்க, ஓப்பனா பேசுங்க, நேரடியா பேசுங்க, தாமதிக்காம பேசுங்க, கதை முடியுது. உண்மை வந்துட போகுது. உண்மையா அவர் தவறா போயிருந்தாலும் சுட்டி காட்டிடலாமே, திருத்திடலாமே. அப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருந்துட்டோம் என்றால் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை அப்படியே உருவாக்க தேவையில்லை. இது ஒரு முக்கியமான விஷயம்.